அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று மானமே உயர்ந்தது. நண்பர்களே, மானம் என்பது மனிதனுக்கு வேண்டும். ஒருவர் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டால் அவமானம் செய்துவிட்டார் அல்லது அவமரியாதை செய்துவிட்டார் என்போம். எனக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்கிறது என்று சொல்ல கேட்டிருப்போம். உயிரே போனாலும் சரி, சிலவற்றை அடுத்தவர்களிடம் அளிக்கக்கூடாது என ஒரு பட்டியலையே குறிப்பிடுகிறது தொண்டை மண்டல சதகம் என்னும் நூல். மனைவி அடைக்கல பொருள், அடைக்கலமாக வந்தவர், ஒழுக்கம், தன் வீடு, மனைவி கொண்டு வந்த சீதன பொருட்கள் ஆகியவற்றை அளிக்கக்கூடாது என்கிறது அந்த நூல். கம்பரை சடையப்ப வள்ளல் ஆதரித்தார். கம்ப ராமாயணம் உருவாக காரணமாக இருந்தவரே சடையப்ப வள்ளல்தான். அப்படிப்பட்ட சடையப்ப வள்ளலை பற்றி ஓர் அபூர்வமான தகவலை சொல்கிறது இந்த நூல். சடையப்ப வள்ளல் பெருஞ்செல்வர். அவருடைய பேரும் புகழும் நற்குணங்களும் கண்டு ஊரார் அவருக்கு பாராட்டு விழா நடத்தினார்கள். இந்த தகவல் அப்போது அரசாண்டு கொண்டிருந்த சோழ மன்னனுக்கு தெரிய வந்தது. என்ன இது, சடையப்பருக்கு பாராட்டு நடந்திருக்கிறது? ஆனால் மரியாதை நிமித்தமாக இன்னும் அவர் நம்மை வந்து பார்க்கவில்லையே, அவரை அப்படியே விட்டு வைக்கக்கூடாது என்று தீர்மானித்த அரசர் சடையப்பரிடம் அவரிடம் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் பறித்து வர உத்தரவிட்டார். அப்போதும் சடையப்ப வள்ளல் போய் அரசரை பார்க்கவில்லை. நாட்கள் சில கடந்தன. சீனத்து வியாபாரி ஒருவர் அரசரிடம் வந்து ஒரு பட்டாடையை காட்டி, இதன் விலை இழை ஒன்றுக்கு, அதாவது ஒரு நூல் ஒன்றுக்கு 1000 பொன் என்றார். மிக மிக விலை உயர்ந்த அந்த பட்டாடையை வாங்க வேண்டும் என்று அரசர் விரும்பினார். ஓர் இழை 1000 பொன் என்றால் ஒரு வேட்டியில் எத்தனை இழைகள் இருக்கும்? அவ்வளவு பொன்னுக்கு எங்கே போவது? அரண்மனை பொக்கிஷத்தில் இருக்கும் அத்தனை பொன்னையும் கொட்டி கொடுத்தாலும் அப்பட்டாடையை வாங்க முடியாது என்பது அரசருக்கு தெரியும். ஆனால் மனம் இல்லாமல் அந்த சீன வியாபாரியை அனுப்பிவிட்டார் அரசர். அந்த வியாபாரி சடையப்பரிடம் போய் விஷயத்தையும் விலையையும் சொல்ல, சடையப்பர் அந்த பட்டாடையை விலைக்கு வாங்கி அணிந்து கொண்டார். இந்த தகவல் அரசரின் காதுக்கு வர அவமானமும் பொறாமையும் தாங்க முடியவில்லை அவருக்கு. சடையப்பரை அரசவைக்கு அழைத்து வர ஆள் அனுப்பினார். அப்போதும் சடையப்பர் வரவில்லையாதனால் பலவந்தமாக இழுத்து வரச் செய்தார். சடையப்பர் வந்ததும் அரசர் அவரிடம், நான் அழைத்ததும் நீங்கள் ஏன் வரவில்லை என கோபத்தில் வெடித்தார் மன்னர். சடையப்ப வள்ளல் அமைதியாக, மன்னா, என் தொடையில் சிலந்தி, அதனால்தான் வரவில்லை என்றார். இந்த இடத்தில் சிலந்தி என்பது சிலந்தி பூச்சியை குறிப்பதல்ல, உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு கொப்புளம். அத்தனை பேர் அமர்ந்திருக்கும் சபையில் சடையப்பர் தன் பட்டாடையை தொடைவரை தூக்கி சிலந்தியை காண்பிப்பார், அது அவருக்கு பெரிய அவமானமாக இருக்கும் என்று நினைத்தார் அரசர். சடையப்பரோ அரசர் உட்பட சபையில் இருந்த யாருமே எதிர்பாராத வண்ணம் கத்தியால் தன் தொடைப்பகுதியில் மட்டும் அந்த பட்டாடையை கிழித்து, மன்னா, இதோ பாருங்கள், சிலந்தி வந்து புண்ணாயிருக்கிறது என்னுடைய தொடைப்பகுதி என்றார். ஆடிப்போய்விட்டார் மன்னர். என் மொத்த செல்வத்தை விட அதிக விலை கொண்ட பட்டாடையை இவர் வாங்கியது கூட ஆச்சரியமில்லை, அதை மிகவும் அலட்சியமாக கிழித்ததுதான் பெரிய ஆச்சரியம் என்று வியந்து கர்வம் ஒடுங்கி சடையப்பரிடம் மன்னிப்பு கேட்டார் அரசர். அப்படி செல்வத்தை விட மானமே உயர்ந்தது என வாழ்ந்தவர் சடையப்பர். ஆம், திருவள்ளுவரும் மானம் என்றோர் அதிகாரமே வகுத்துள்ளார். அதில் ஒரு குறள், மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர்
மானம் வரின் என்பதாகும். இதனுடைய பொருள் என்ன என்றால், ஒரே ஒரு முடி தன் உடம்பிலிருந்து விழுந்தாலும் கூட உயிரை விடும் கவரிமானைப் போன்று மானம் அழிய நேர்ந்தால் உயிரை விட்டு விடுவர் உயர்ந்த மனிதர்கள் என்று மானத்தின் மேன்மையை கூறுகிறது திருக்குறள். எனவே மானத்தோடு வாழ்வதுதான் மனித வாழ்க்கை. மீண்டும் நாளை சந்திப்போம்.